அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே மழை இன்றைக்கி காலையில் கொஞ்சம் பிரேக் இருக்குது. எந்த நேரத்தில் வேணால் திரும்ப தொடங்கலாம். அதுக்குள்ளே என்னோடய பதிவை நான் போட்டுடலான்னு நினச்சேன். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பலாமரம் உங்களுக்கு தெரியும். இந்த கேரளாவில் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பலாமரம், ஒரு மாமரம், இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான். இது இந்த அளவுக்கு ஒரு செழுமையான ஒரு மண், ஒரு வெதர் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பதிவுக்கு வருவோம். இப்போ நான் இந்த NLP துறையில் இருக்கிறேன். இது ஒரு 27-28 இயர்ஸாக இந்த துறையில் இருக்கிறேன். நான் ஒரு 20-21 வயசில் இந்த ஃபீல்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சேன். என்னோடய முதல் ட்ரைனிங் அப்போ நடந்தது காலேஜில். பட் அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்ட்லேயே இருந்துட்டேன். ஸோ இதில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேண்ட்வித் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், HALனு இந்த ஏரோப்ளைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இவங்க ஒரு 2.25 லட்சம் கோடி வேல்யூவேஷன், அந்த அளவுக்கு பெரிய கம்பெனி. இவங்களோட இயர்லி டர்ன் ஓவரே ஒரு 32,000 கோடி. இந்த கம்பெனியில் இருக்கிற மக்களுடைய எமோஷன்ஸ், இதை சீரமைக்கிற ஒரு இனிஷியேட்டிவில் அவங்க ட்ரைனிங்ஸ் நடத்துகிறாங்க கம்பெனிக்குள்ளேயே. அதில் எனக்கு ஒரு கீ ரோல். ஒரு 6-7 வருஷம் அவங்க கூட இந்த NLPயை வச்சு மக்களோட எமோஷன்ஸை எப்படி நம்ம ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வர்றது. ஏன்னா அந்த மைண்டும் ஹார்ட்டும் ஏதாவது ஒரு கேம் விளையாடிட்டே இருக்கும். அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம சேர்ந்து ஒரு வேலை செய்கிறோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அதனால் அந்த ஒரு கருத்து வேறுபாடில், அந்த ஒரு ஸ்டைல் டிஃப்ரென்ஸில் வேலை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் தனியாக போனால் அந்த வேலையை முடிச்சிடுவேன். ஆனால் ஒரு 4 பேரோட சேர்ந்து போனால் அந்த வேலை முடியாது. அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு கம்பெனியோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய மனநிலையை எப்படி அலைன் பண்ணிக்கிறது அப்படின்றதில் நான் அவங்களுக்கு நிறைய ஒர்க், அவங்களும் எக்ஸ்பிரிமெண்டேஷனாக NLPயை வச்சு என்னென்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த NLPன்ற டெக்னிக், இதை ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ரொம்ப டீப்பாக கொண்டு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பங்களிப்பு எனக்கு இருக்குது. அதனால் NLP பயனியர் அப்படின்ற ஒரு டேகும், இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவில் உள்ள NLPயை கொண்டு போகிறது என்னோடய வேலையாக இந்த 30 வருஷத்தில் இருந்திருக்கு. இது ஒரு எக்ஸ்டெண்ட். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் கடை ஒரு போன வாரத்தில் எங்கள் சொந்த ஊரில் எனக்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் எங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஒரு அப்கமிங் ரெஸ்டாரண்ட். ஸோ நான் போய் அதை பார்த்துட்டு வந்தேன். அதனால் ஒரு பக்கம் 32,000 கோடி டர்ன் ஓவர், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே மக்கள் ஒரே மாதிரி தான். எல்லாருக்கும் ஒரு இதயம், ஒரு மூளை, ஒரு சிந்தனை, எல்லாமே அந்த சேம் ப்ராப்ளம்ஸ் தான். அதனால் 2 பக்கமும் 2 எக்ஸ்டென்ட்லேயும் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப கார்ப்பரேட்டாகவும் போயிடக்கூடாது. இப்போ நான் என்னோடய சொந்த ஊரில் தான் ஒரு பேஸ் இருக்கணுன்ட்டு அங்கே என்னோடய ட்ரைனிங்ஸ் நடத்துகிறேன். அங்கே ஒரு சென்டரும் வச்சுருக்கேன். ஸோ இந்த சென்டரில் இந்த வருஷத்துக்கான ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்றதையும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். தொழில் செய்கிறவங்க அவங்கவுங்க பிஸ்னஸை வளர்த்துக்கிறதுக்கு NLP நிறைய ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் அந்த தொழில் செய்கிற நபரோட சாயலில் இருக்கும். இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அது என்னோடய ஸ்டைலில் இருக்கும். இன்னொருத்தர் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸே பண்ணுறாருன்னா அது அவரோட ஸ்டைலில் இருக்கும். எந்த தொழிலாக இருக்கட்டும். அப்போது என்னுடைய தொழில் என்ன மாதிரி அதே தொழிலில் நிறைய பேர் இருந்தாலும் என்னுடைய தொழில் என்னோடய பர்சனாலிட்டியோட கனெக்டடாக இருக்கும். அப்போது என்னுடைய மென்டல் மேக்கப் இதை பொறுத்து தான் என்னோடய தொழிலோட க்ரோத்தும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா
இந்த தொழில் வந்து ஆக்சுவலாக இஸ் அ செல்ஃப் டெவலப்மெண்ட் டூல் ஃபார் த பிஸ்னஸ்மேன். அதாவது நீங்கள் செய்கிற தொழில் உங்களை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு, உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிஸ்னஸில் பண்ணுற தவறுகள் உங்களுக்கு நிறைய புரிதல் கொடுக்கும் உங்களை பற்றி. அப்போது அந்த புரிதலை வந்து சம்பாதிக்க தான் வெற்றி உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஸோ இப்போ ஒரு NLP ட்ரைனிங்கில் வரும்போது உங்கள் புரிதலை வந்து நாங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுப்போம். சார் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? ஏன்னா உங்கள் பிஸ்னஸை பார்க்கும்போது அதில் இருக்கிற ப்ராப்ளமும் உங்களுடைய மனநிலையும் ரொம்ப கனெக்டட். அதனால் என்னோடய எம்ப்ளாயீஸ்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னும்போது அது டைரக்ட் ஃபீட்பேக் டு யுவர் பர்சனாலிட்டி. அப்போது இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை நம்ம வந்து அலைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா, அதாவது நம்மளுடைய சிந்தனையும் எம்ப்ளாயீஸோட சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சுன்னா தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். மார்க்கெட் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். அது கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு வி நீட் டு ஒர்க். உங்கள் பர்சனாலிட்டி மேலேயும் ஒர்க் பண்ணணும், எம்ப்ளாயீஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணணும். இதை வந்து அதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏற்கனவே நிறைய கம்பெனிஸ்க்கு எங்கள் ஊரை சுற்றி சேலத்தில், கிருஷ்ணகிரியில் நிறைய கம்பெனிஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் என்னுடைய சென்டரில், இந்த கிருஷ்ணகிரியில் என்னுடைய சென்டரில் இந்த ப்ரோக்ராம்ஸை ஒரு ஆனுவல் ப்ரோக்ராமாக ஆஃபர் பண்ணுறேன். வருஷத்துக்கு 6 செஷன்ஸ், ஒரு ஹாஃப் டே ஒர்க் ஷாப்ஸ். இதுவும் உங்கள் தொழிலில் ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வரதுக்கு நம்ம வந்து உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கும் இதை பண்ணலாம், உங்களுக்கும் இதை செப்பரேட்டாக ஒரு 1-to-1 கோச்சிங் ஆட்டம் இதை செய்யலாம். ஸோ இது வந்து தொழில் மேம்படுத்துறதுக்காக. அதனால் இப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலு, ஒரு காலேஜுன்னு எடுத்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்டு, ஒரு டாக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் கூட இருந்தாங்கன்னா பல விஷயங்கள், அதாவது இந்த எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க ஓனர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்களை, நேரடியாக பேச முடியாத விஷயங்களை பேசுகிறதுக்கு, இந்த ஓனர் வந்து அவர் நினச்சதை வந்து கன்வின்சிங்காக இவங்களை புரிய வைக்கிறதுக்கு முடியாமல் அவர் தவிக்கிறது. ஸோ அந்த ஒரு கனெக்ஷன்ஸை மேம்படுத்துறது. அப்புறம் இதில் பேட்டர்ன்ஸ் பார்க்கணும். அதுதான் NLPயில் ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி. என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பேட்டர்னாக எப்படி மாற்றிக்கிறது, நமக்கு உபயோகம் இல்லாத பேட்டர்ன்ஸை வந்து எப்படி விட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம பண்ண முடியும். இது பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு பண்ணுறோம். அதே சமயம் சின்ன ஆர்கனைசேஷன்ஸ், எவ்வளோ சின்ன ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் இதை செய்ய முடியும். உங்களுக்கு ஏற்ற ஒரு க்ரோத்தை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த வருஷம் வந்து ஒரு 2-3 கம்பெனிஸ் தான் நான் எடுக்க முடியும். ஏன்னா இது கொஞ்சம் டீப் ஒர்க்காக இருக்கும். அதனால் பட் நீங்கள் கிருஷ்ணகிரிக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிருஷ்ணகிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னிங்கன்னா, உங்கள் பீப்புள் டெவலப்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா NLPயை யூஸ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக இதை செய்யலாம். தேங்க்யூ.